Hi guys, இன்னைக்கு நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். டாபிக் இஸ் அபவுட் vowels. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் 44 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 26 லெட்டர்ஸில் இம்பார்ட்டண்ட்டான 5 லெட்டர்ஸ் இருக்குது. அதுதான் vowels. AEIOU. இதோட சவுண்ட் A, A, E, A, A. இந்த சவுண்ட்ஸை தான் ஷார்ட் வவல்னு சொல்லுவாங்க. 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸ் vowels, மீதி இருக்கிற 21 லெட்டர்ஸ் கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸில் B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இந்த வீடியோவில் நம்ம vowels தான் பார்க்க போகிறோம். AEIOUங்கிற அந்த 5 லெட்டர் vowels. There are 2 types of vowels, short vowel and long vowel. Short vowelsனால் A, A, E, A, A. அந்த சவுண்டு தான் ஷார்ட் வவல். லாங் வவல்ங்கிறது A, E, I, O, U. நம்ம இப்போது ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் வவல்னால் அது ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக அதோட சவுண்டை எண்ட் ஆக்கிரும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட் அப்படின்னு எழுதும்போது ட் கேட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐங்கிறது வந்து வவல்ஸ், சிங்கிறது கான்சனன்ட், டீங்கிறது கான்சனன்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆப் டேப். இதில் டீங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது வவல் அண்ட் பிங்கிறது கான்சனன்ட். வியை வந்து வவலை வந்து நம்ம வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கலாம், கான்சனன்ட்டை வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். இதில் வவல் வந்து சிங்கிளாக வந்து கான்சனன்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணுச்சுன்னா வவல் வந்து அதோட ஷார்ட் சவுண்டு தான் போடும். ஓகே, ஷார்ட் சவுண்டு என்னது? ஆ. வவல் வந்து அது சிங்கிளாக வந்து கான்சனன்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணுச்சுன்னா அது வந்து ஷார்ட் வவல் சவுண்ட். இன்னொரு வவலை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக் லெக். எல்லுங்கிறது வந்து கான்சனன்ட், ஈங்கிறது வந்து வவல் அண்டு ஜிங்கிறது வந்து கான்சனன்ட். இதில் ஈ வந்து என்னது? சிங்கிளாக வந்திருக்கு. அப்போது வவல் வந்து சிங்கிளாக இருந்து கான்சனன்ட் கடைசியில் ட்ராப் பண்ணி வச்சுருந்துச்சுனாலே அது வந்து என்ன சவுண்டு கொடுக்கும்? ஷார்ட் வவல் சவுண்ட் தான் கொடுக்கும். இப்போது இன்னொரு வவல் சவுண்ட் எடுத்துக்கலாம். பிங்கிறது கான்சனன்ட், ஐங்கிறது வவல் அண்டு ஜிங்கிறது கான்சனன்ட். ஐ வந்து என்ன வந்திருக்கு? சிங்கிளாக வந்து ஜிங்கிற கான்சனன்ட் கிட்ட மாட்டிடுச்சு. ஸோ அது வந்து என்ன சவுண்ட் வரும்? ஷார்ட் வவல் சவுண்ட் தான் வரும். ஓகே, இந்த வவல் பாருங்கள். சிவிசியில் ஓங்கிறது வந்து வவல், டீங்கிறது வந்து கான்சனன்ட். ஓ வந்து சிங்கிள் வவலாக வந்திருக்கு. கான்சனன்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு? அதை வந்து பிளாக் பண்ணியிருக்கு, ஸ்டாப் ஆர் பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து என்ன சவுண்டு? ஷார்ட் வவல் சவுண்டு. இதுலேயும் ஜக்குங்கிறது வந்து ஜ அ க் ஜக், ஜ அ க் ஜக். இது வந்து ஷார்ட் வவலாக வரும். ஓகே, ஷார்ட் வவல் சவுண்டை இது ஷார்ட் வவல் தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ட்ரிக்ஸை வச்சு குழந்தைங்க ரீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் வவல் சவுண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் லாங் வவல் சவுண்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.